ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கம்பைலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்டர்ஸோடைய குலுங்கல் வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ இதே மாதிரி போட்டிருக்கோம். அதோடைய பிளேலிஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆக்ட்ரஸ் தானாக தன்னுடைய முன்னழகை குலுங்க ஓடி வருவாங்க. ஸோ அதை ஒரு கவர்ச்சியாக அவங்க அந்த சீனை எலிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த சீனை பண்ணுவாங்க. டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லிவிடுவாங்க, அதை அந்த நடிகை கிட்ட தான் அந்த விஷயமே இருக்குது. ஸோ நடிகை எப்படி குலுங்க ஓடி வராங்க அப்படின்றது தான் அந்த கவர்ச்சியான சீன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஸ்னேகா. ஸோ ஸ்னேகா பார்க்க தான் குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருப்பாங்க. திரைமறைவில் பல குத்துகள் வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இவங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சியான ஒரு சீன். ஸோ புடவையில் என்னங்க கவர்ச்சி இருக்குன்னா இருக்குது. ஸோ ஒரு பக்கமாக ஒரு முன்னழகு இறங்கி இருக்கிறப்ப அதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை கலர் ஜாக்கெட்டில் ஒரு பக்கம் முன்னழகு மட்டும் தெரிகிற மாதிரியான ஒரு அந்த ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் குலுங்க ஓடி வரணும். ஸோ அதிலே பாதி கவர்ச்சி வந்துடும். ஸோ இது ஆடையே குறைச்சி ஆடை இல்லாமல் ஸ்விம்சூட்டில் வரதெல்லாம் ஒரு கவர்ச்சியாகவே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த புடவையில் காட்டக்கூடிய கவர்ச்சிக்கு அந்த நிகரே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்னேகா பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ குடும்ப குத்து விளக்கு இமேஜை வச்சுக்கிட்டு கவர்ச்சி காட்டினா அது வேறு மாதிரியான ஒரு கவர்ச்சி போதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் ஸ்னேகா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது சிலம்பாட்டம் படத்தில் நம்ம சிம்பு வச்சு செஞ்சுருப்பார். அந்த படம் ஃபுல்லாகவே கசக்கி விட்டுருப்பார். ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் தனியாகவே நான் கவர்ச்சி காட்டணும் அப்படின்றதுக்காக சாரியில் நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி காட்டக்கூடிய ஒரு குலுங்கல் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன். நடிகை ஸ்னேகாவை பற்றி அவங்க இது வரைக்கும் நடித்த கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக போடலாம் அப்படின்றத ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் ஒரு தமிழ் படத்தில், தெலுங்கு படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க ஸ்னேகா. கவர்ச்சியான சீன்ஸை சொல்கிறேன். இப்போ தமிழில் 3 படம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஸ்னேகா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை. அவங்க கொஞ்சம் காட்டினாலே எனக்கு வரித்தம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் ஸ்னேகா என்னுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம நம்ம பார்க்காத கவர்ச்சியே கிடையாது. திட்னியே கொஞ்சம் கவர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இது ஒரு சின்ன குழுங்கல் வீடியோ தான். ஸோ பார்த்துட்டு நம்பாவை பற்றின லாஸ் வீடியோ வேணும் அப்படின்னு துறையழகி இருந்தாலும்போது அவங்களுக்கான கொடுத்த ஒரு பட்டமாக இருந்தாலும் அவங்க துறையழகி மட்டும் கிடையாது. அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பற்றி நம்மளுடைய முன்னாளும் சரி இடையழகும் ரொம்பவே சூப்பரான ஒரு கவர்ச்சியாக இருக்கும். ஸோ அதை நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஐஸ்வர்யா மேனன். ஸோ இது அவங்களே வாண்டடாக எங்கே கேமரா இருக்கோ அங்கே பார்த்து குலுங்கின வீடியோ. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர். ஸோ இதில் உள்ளே ஏதாவது இருக்கா இல்லையானே தெரியல, அந்தளவுக்கு குலுங்கலாக இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு ரன்னிங் மட்டும் வாங்க, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது எப்படி குலுங்கிருக்கு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் நம்ம அன்சிகா. ஸோ இந்த குலுங்கல் வீடியோ போட்டால் அன்சிகாவை போடாமல் இருக்க முடியுமா? ஸோ அன்சிகா சும்மாவே நடக்க விட்டாலே குலுங்கும். இப்போ ஓட வேற விட்டுருக்காங்க. அந்த பெரிய அளவு இருக்கக்கூடிய அந்த முன்னழகு ஓடுறது. அப்புறம் நம்ம நயன்தாரா. ஸோ நயன்தாராவை தனியாகவே போடலாம், அந்தளவுக்கு குலுங்கல் வீடியோ இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப், ஆதவன் படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்பு. ஸோ இது கிடச்சிருக்கு, நம்ம வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோன்னா மறுபடியும் நம்ம பிரியா பவானி சங்கர் தான். ஸோ இவங்களே வாண்டடாக அது முன்னாடி பார்த்தது ஒரு சினிமாவில், இப்போ இவங்க வாண்டடாக இவங்களே ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் உள்ளே எதுவும் போடாமல் தன்னுடைய பெரிய முன்னழகை வச்சு குலுங்கி காட்டக்கூடிய சீன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்லோ மோஷன்லேயும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ருதி ஹாசனுடைய ப்ரைம் டைமில் நம்ம நிறைய கவர்ச்சி பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நிவேதா பெத்ராஜ். ஸோ இவங்களையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்கள பற்றின நிறைய வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். நம்ம காஜல் அகர்வால். காஜலை மகதீரா படத்தில் சரியாக யூஸ் பண்ணி அந்த மாதிரியான சீன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம ஜொனிதா காந்தி. ஸோ சிங்கர் இந்தளவுக்கு கவர்ச்சி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஸ்லோ மோஷனில் வச்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள். இவங்கள பற்றின காசிப்பை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்ருதி ஹாசனுடைய ப்ரைம் டைம், நம்ம பேக் டு மாமியை வருவோம். ஸோ ஸ்ருதி ஹாசனுடைய ப்ரைம் டைமில் அவங்க காட்டாத கவர்ச்சியே கிடையாது. தமிழ் சினிமாவில் பெருசாக யூஸ் பண்ணலைனாலும் தெலுங்கு சினிமாவில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அப்படி பிதுங்கிட்டு வெளியே வரும். அந்த ஒரு டாட் மட்டும்தான் தெரியாது, மற்றபடி எல்லாமே தெரியும். ஸோ மறுபடியும் காஜல் அகர்வால். காஜலோடைய ப்ரைம் டைமில் கவர்ச்சியை எந்த அளவுக்கு வேணாலும் காட்டும் அப்படின்னு சொல்லி இறங்குனது. ஸோ கேமரா முன்னாடி முன்னழகை ஓப்பனாக மொத்தமாக காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சீன், ஜோதிகா. ஸோ ராஜா படத்தில்
நம்ம ஜோதிகாவை கூட்டத்தில் வச்சு கசக்கி விட்ருப்பாங்க. ஸோ அந்த சீன் தான் இது. வந்து பப்ளிக்கில் கடை திறப்பு விழாவில் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கசக்கிறதும் வந்து நடிகைகள் வந்து ஊப்ஸ் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடக்கிறது வந்து சாதாரண விஷயமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வச்சு கசக்கி விட்டாங்க அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே வந்து ஆல் டைம் வைரல் கண்டென்ட், ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டை தான் வந்து நம்ம வியூவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸை வந்து பார்க்கணும். ஸோ பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க தெரிக்க விடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இது வந்து ஒரு மெமரியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த படத்தில் வந்து ஹீரோ அடிபட்டு கிடப்பார். கூட்டத்தெல்லாம் விலகி விட்டு விலகு அப்படின்னு சொல்லி உள்ளே பூந்து போய் பார்க்கணும். ஸோ அந்த பார்க்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்து கசக்கி விட்டுருப்பார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிம்ரன். ஸோ சிம்ரன் ஏகப்பட்ட குலுங்கல் வீடியோ இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நிறைய எதுக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து நீங்கள் எந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த நடிகையை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னிங்கன்னா அவங்களோட வீடியோவை நம்ம அதிகமாக வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிம்ரன் வீடியோ. சிம்ரன் வந்து ஒரு பாலை வந்து தட்டி பாஸ்கெட் பாலை தட்டி ஒரு உள்ளாடையை போட்டுட்டு தட்டி ஓடி வரணும். ஸோ தட்டும்போது பாலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பால் தெரியவே இல்லை, வேறு பால் தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சீன் நடக்கும்போது இந்த நடிகைக்கு 40 வயசு தாண்டிடுச்சு. ஸோ 43ன்னு நினைக்கிறேன். ஸோ பூஜா குமார் எல்லாருக்குமே தெரிஞ்சது விஸ்வரூபம் படத்தில் தான். ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ அதில் வந்து ஒரு சில சீன்ஸ் இருக்கும். முன்னழகு வந்து பாதி தெரிகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன செயின் போட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி கவர்ச்சியான ஒரு ஆண்டியை வந்து இது வரைக்கும் பார்க்கலப்பா, எங்கேருந்தப்பா பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாயை பொழந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நடிப்பும் பெருசாக வரல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள வந்து படத்தில் வந்து போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ யுஎஸ் சேர்ந்த நடிகை இந்தியாவிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் பஞ்சம் கிடையாது, கவர்ச்சிக்கும் வந்து பஞ்சம் கிடையாது. அவங்களுடைய கவர்ச்சியான சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிக்னியே போட்டு தெறிக்க விட வச்சுருப்பாங்க. எப்போது 43, நான் சொல்கிறதெல்லாமே வந்து 40 வயசு தாண்டினதுக்கப்புறம் தான். ஸோ இந்த அளவுக்கு நடிகை த்ரிஷாவுக்கும் 40 வயசு தாண்டிடுச்சு. ஏன் பூஜா குமாரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கவர்ச்சி காட்டக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய கொஷின். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே சேர்த்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்லோ மோஷனில் எல்லாம் வந்து போட்டு ரொம்ப டைம் எடுத்து இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் மூலமாக. நெக்ஸ்ட் நம்ம மாளவிகா மோகன் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பந்தை போட்டு ஓடி வரும்போது இடுப்பை பிடிக்கிறேன்னு சொல்லி மலையை பிடிச்சி கசக்கி விட்ருவாங்க. ஸோ மாளவிகா மோகனம் வந்து சூப்பராகவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பெருசாக வந்து பேச மாட்டாங்க. அவங்களே வந்து வாண்டடாக எங்கே போனாலுமே தன்னுடைய முன்னழகை வந்து பெருசாக காட்டக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். எங்கே ஃபங்க்ஷன்னாலுமே மாளவிகா மோகனன் வந்தாலே வந்து அவங்களுடைய முன்னழகு பெருசாக தெரியும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து அவங்களே இப்போ வாண்டடாக இந்த சீன்லலாம் எலிவேட் பண்ணணும், வேறு லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சீனை அவங்க ஓடி வரதும் சரி, ஒரு ரொமான்டிக் சீனே வந்து கவர்ச்சி சீனாக வந்து மாற்ற முடியும்னா அது நம்ம மாளவிகாவால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றதான் தெரியுது. நெக்ஸ்ட்டு மீனாட்சி சௌத்ரி ஒரு சின்ன கிளிப் பார்த்து இன்னும் ஸ்லோ மோஷனில் வேணால் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரித்திகா சிங். நம்ம ஒரே ஒரு படத்தோடு முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் பேக் டு கரியர் போயிடலாம், பாக்ஸிங் கரியர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த நடிகை ரித்திகா சிங் இங்கே வந்த அந்த வரவேற்பும் சரி, பணமும் சரி அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. அதுதான் அதோட விளைவாக தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கவர்ச்சி. சூப்பரான ஒரு இடையழகு, சூப்பரான தொப்புள் குழி. அது மட்டும் இல்லாமல் முன்னழகு வந்து முன்னாடி இருந்ததை விட படத்தில் இருந்ததை விட இப்போது 3 மடங்கு வந்து அளவுக்கு அதிகமாகவே மாறி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு காஜல் அகர்வாலை பற்றி பார்க்குறீங்க. ஸோ காஜல் அகர்வால் ஒரு சின்ன ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கட் பனியனை போட்டுக்கிட்டு ஓடிவாங்க, நான் வந்து ஒரு கவர்ச்சி சீனாக மாற்றிக்கிறேன் ஸ்லோ மோஷனில் எடுத்து அப்படின்ற மாதிரியான சீன். நெக்ஸ்ட்டு அனகா. ஸோ அந்த சந்தானம் கூட நடிச்சிருப்பாங்க. அந்த அனகா ஒரு குடும்ப குத்துவிளக்காக நடிக்கக்கூடிய அனகாவை வந்து மலையாள படத்தில் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். உள்ளே எதுவும் போடாமல் ஓடிவாங்க போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே காயத்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காயத்ரி ஸ்டேஜில் இப்போ வர கவர்ச்சி அதிகமாக காட்டுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் வந்து குலுங்கி காட்டக்கூடிய சீன்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு சீன் நம்ம ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. இது வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். அந்த சீரியல்லையே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சீரியல்லாம். போட்டு பச்சக்குன்னு வந்து வலது பக்க மலையில் போட்டு கை வச்சு அழுத்தி விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்படி பாஸ் பண்ணி பாருங்கள். பச்சக்குன்னு அழுத்தி விட்டான். இடுப்பை பிடிக்க சொன்னால் எங்கே பிடிச்சி அழுத்துறான் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ரெடிமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் ஜாயின் பண்ணுங்கள். அண்டு
சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும், அது மூலமாக பே